திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அது மூலமா தான் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பெரும்பான்மை முக்காட்டாலும் ஓரளவு அதிகமா வாக்கு செலுத்திருக்காங்க. ஆனா அதிமுக இன்னைக்கு உடைபட்டு இருக்கிற நிலையில எடப்பாடி அவர்களை பாக்குறதுக்கு முன்னாடியே சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடைய ஆதரவும் அவர் ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு ஏற்கனவே அதுக்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்து விட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு சொல்வாரு. ஓட்டுக்கு விடும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. கூட கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த குதிரை பேரத்தில் விஜய் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு வேட்பாளர் வந்து அவர் வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டே போன மாதிரி இதெல்லாம் வச்சுதான் குதிரை பேரம் நடத்தும். ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? அதெல்லாம் தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களுடைய கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படியே ஏத்துக்கிட வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்ல. சரி, இதுல திருமாவர்களை வந்து 2 கட்சியும் சேர்த்து முதல்வராக்க முனைந்தது. அதை வந்து எடப்பாடி தான் மறுத்துட்டாரு. நான் இருந்தா இருப்பேன், திருமா விட மாட்டேன். அந்த தகவல் திருமா முதல்வர் எப்படி பாக்குறேன்? இது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. காரணம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காம்ரேட் பேபி ஒரு கருத்தை சொன்னார். மறுநாள் அந்த கருத்தை மறுத்து சொன்னார். ஆக பல புதிர்கள் இதில் இருக்கின்றன. அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. திரும்ப பெற்றுட்டாங்களா? எனக்கு தெரியாது. நான் நிர்வாக குழுல நடந்துட்டதுனால எனக்கு டிவியும் பார்க்கல, செய்தியும் தெரியாது. திரும்ப பெற்றுக்கிட்டாரா? இல்ல, அப்படி திரும்ப பெற்றிருந்தா வரவேற்க வேண்டிய விஷயம்தான். மார்க்சிஸ்ட் கட்சி அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தது. அவங்க அது மாதிரி அதை திரும்ப பெற்றிருந்தா சரி. அவர் வந்து அப்படி மார்க்சிஸ்ட் கட்சி சொன்ன உடனே சரி இது தவறான முடிவாக இருக்குமோ அது என்று சொல்லி அவர் யோசிச்சு அதை திரும்ப பெற்றிருக்கலாம். அதை வரவேற்க வேண்டியதானே. அது நியமிச்சதுதான் வாபஸ் வாங்கிட்டாருல, திரும்ப பெற்றுக்கிட்டாருல. இனிமே அதுக்குள்ளே போகணும். நீங்க புதுசா காரணங்களை நீங்களா கற்பிக்க முடியாது. முக்கியமான நிர்வாக குழு என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொள்வது அவசியம் என்று நாங்கள் முடிவெடுத்ததால் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அது இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் என்கிற ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. வரவேற்றிருக்கிறோம் சொல்லிட்டேன்ல. ஜோசப் விஜய் ஆட்சியை வரவேற்றுக்கொண்டு முதலே நான் சொல்லிட்டேன். அதிலே ஐ ஸ்டாண்ட் பை இட். வி வெல்கம் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ஆட்சி அமைப்பதற்கு வரவேற்றுக்கொண்டு சொல்லிட்டார். அது நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருந்தால் எப்படிங்கிற ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அதை ரிப்ளை பண்ண முடியாது. இது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறோம். அதோடு முடிந்துவிட்டது. அது காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதை பத்தி நான் என்ன கமெண்ட் பண்ண முடியும்? திமுக கூட்டணியில் தான் தொடரும். இந்த தோழமை தொடரும். சட்டப்பேரவையில பேசியிருக்கிறாரு. நம்ம இந்த காலகட்டத்தில் இன்னும் அதை
ஏன் அவரு உதயநிதி துணை முதல்வராக இருந்தவர், இன்னைக்கு திமுக குழுவுக்கு தலைவரா இருக்கிறாரு. கருத்து சொல்ல சகல உரிமையும் அவர் உண்டு. அந்த ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். தட் இஸ் மை ஸ்டாண்ட். அதிமுக இரண்டாக மீண்டும் பிளவுபடுறது அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது பிளவா ரெண்டாக பிளவா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் டிடிவி அவர்களை வந்து உள்ள இணைக்கணும் அந்த மாதிரி வந்து சிடி சண்முகம் தரப்பு சொல்றாங்க. கூட்டணி இது ரொம்ப வெரி காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸ். இதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த சொல்ற செய்திகள்லாம் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். அதுக்குள்ள நான் போக விரும்பல. பிளீஸ். இது திராவிட கட்சிகளை தாவேகா தோற்கடித்து பார்க்கறீங்க சார். இது திராவிட கட்சிகளை தாவேகா தோற்கடித்து பார்க்கறீங்க. திராவிட கட்சிகளை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் வரல எலெக்ஷனுக்கு. தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்தாரு. அவருக்கு ஆட்சி பெருமானம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அவர் அந்த நோக்கத்தை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல. திராவிட கட்சிகள் வரக்கூடாதுன்னெல்லாம் அவர் எங்கேயும் சொல்லல. எந்த மேடையிலையும் சொல்லல. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு திராவிட இயக்கத்தினோட அடுத்த பரிமாணமா பாக்குறீங்க? அது அவர் எடுத்துக்கொண்டு போகிற முறை, நடத்துகின்ற ஆட்சி முறை, அவருடைய அணுகுமுறை எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணி பொறுத்திருந்துதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். பெரியார முன்னிலைப்படுத்துவதனால அவர் பெரியார் திடலுக்கு சென்று அறிவாசான் தந்தை பெரியாருக்கு அவர் மரியாதை செய்ததிலிருந்தே அவர் தந்தை பெரியாரை, திராவிட இயக்கத்தை மதிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். பரிணாமமா பாத்துக்கலாம். அது நீ போக போதானே பார்க்கணும். இப்ப போய் அவர் பார்த்தது வரவேற்புக்குரியது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. போய் பார்த்தது, அண்ணன் வீரமணியிடம் அவர் வாழ்த்து பெற்றது, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இளைஞர்களை கொண்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த சீமை கருவேலம் வெட்டுறதல்ல அவங்களையும் பங்கெடுத்து நான் அரசுக்கு அப்பீல் கொடுத்திருக்கேன். அவரே அவங்க கட்சியில சொல்லி அவங்களை ஈடுபட செய்யலாம். அவங்க கிட்ட பெரிய யூத் போர்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். அவங்க கட்சி நல்ல சஜஷன், அதை செய்யட்டும்.